ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறுன்னு ஹோட்டலில் செய்கிற மாதிரி மசால் தோசை எப்படி பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எளிதான ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நான் உப்பு போடாமல் தாங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக தகடாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள்ங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு வாசம் பிடிக்கிறவங்க சோம்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சோம்பையும் கடுகு, உளுந்தம் பருப்போடு சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு பொரிஞ்சாக்கில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதோட துருவி வச்சுருக்க இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதோட நீங்கள் இந்த மாதிரி இஞ்சியையும் பூண்டையும் துருவியோ அல்லது பொடியாக கட் பண்ணியோ சேருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நம்ம மசாலா தூளோ, மிளகா வத்தலோ, காஞ்ச மிளகாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மசால் தோசைக்கான மசாலா நம்ம தயார் பண்ணையில் வெங்காயம் நல்லா வெந்திருக்கணும். அதே சமயம் நல்ல முருகலாக இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நீங்கள் எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா வெங்காயம் ரொம்பவே கிறிஸ்பி ஆகிடும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறோம். அந்த தண்ணி வத்தினாக்கில் நம்ம ஊற்றி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கல உப்பு போடலை, அதனால உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுலாங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் மசாலா நல்லா சுருண்டு வரணும். அந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஃப்ளேம் லோலையே இருக்கட்டும். ஹையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மசாலாவோட கலர் கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ மல்லியில தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை விட்டு எப்படி மசாலா வைக்கலாம்னு பார்த்துடலாம். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற தோசை மாவே எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக அரைக்கணும்னா இல்லைங்க. நான் இங்கே இரும்புக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்புக்கல்ங்கிறதுனால லேசாக எண்ணெய் தடவிட்டு நான் சொல்கிறேன். எப்போதுமே தோசையை இழுக்க ஆரம்பித்த உடனே மேலோட்டமாகவே இழுங்க. நல்லா அழுத்தி இழுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கலண்டு வந்துடும். ஒன்று போல் சீராக பரவாது. அழுத்தம் கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஒன்று போல் முருகலாக விடலாம். நம்ம கொஞ்சமாக வாசத்துக்காக நான் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன். நெய் வாசம் பிடிச்சவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் நான்ஸ்டிக் கல், பெரிய கல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சைஸில் விட்டுக்கலாங்க. பொதுவாக நான்ஸ்டிக் கல்லை விட இரும்பு கல் ரொம்பவே நல்லது உங்களுக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம தேய்ச்சி விடணுங்க. அந்த தோசை திருப்பியை வச்சு மேல் மாவை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா நம்ம மசால் தோசைக்கு தோசையை திருப்பி போட மாட்டோம். ஒரு பக்கம் மட்டும்தான் வேக விடுவோம். அதனால் இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா வச்சிடலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலா வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக மசாலா வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் மசாலா வச்சு பரப்பி விடுங்க. இப்போ அடுத்த பக்கத்தை மடக்கி விட்டாலே போதும். அப்படியே எடுத்துடலாம். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை திருப்பி வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ மசால் தோசை கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு மொறுன்னு மசாலாலாம் ஒன்று போல் சீராக பரவி இருக்கும். ரொம்பவே ஈஸியாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.